everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ இந்த லுக் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு வெறும் மேக்கப் மட்டும் இல்லாம ஸ்கின்னை நான் வந்து எப்படி பிரப் பண்ணிக்கிறேன், என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், என்னோட மேக்கப் அண்ட் நான் வந்து ரெகுலரா வீடியோஸ்க்கு பண்ற ஹேர் ஸ்டைல் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ மெயினா அந்த ஹேர் ஸ்டைல் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சோ என்னோட ஸ்கின் கேர், மேக்கப், ஹேர் ஸ்டைல் அப்புறமா ஹேர் ஸ்டைலுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கின்னை ப்ரெப்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து என்னுடைய ஆக்னே எப்படி கிளியர் பண்ணேன், என்னுடைய ஸ்கின் வந்து எப்படி கிளியர் ஆச்சு, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்றதுக்காக தனி வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை போய்ட்டு நான் இங்கே செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், அதோடைய ரிசல்ட் என்ன, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுன்ற மாதிரி எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை நான் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டேன் ஆஃப் கேமராலே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே போடுற ஸ்கின் கேரெல்லாம் டேம்ப் ஸ்கின்னில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி என்னோடய ஸ்கின்னை ஃபஸ்ட் நான் வந்து டேம்ப் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% நயாசினமைட் சீரம் மினிமலிஸ்டோடது எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ போன வீடியோவில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வரும், சீரம் வந்து செகண்ட் வரும் அப்படின்னு. ஸோ நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்க அப்படின்னா சீரம் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இதுதான் வந்து மெயின் கன்சர்னாக இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் போடுற ப்ராடக்ட் வந்து ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்காக நான் இதை வந்துட்டு சீரமை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எசன்ஸ் வந்து சும்மா க்ளோவுக்காக தான், எனக்கு அது பெரிய கன்சர்ன் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு செகண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆக்டிவ்ஸ் அட் அ டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எது நல்ல உங்கள் ஸ்கின்னில் எஃபெக்ட்ஸ் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் நீங்கள் அதுக்கடுத்து லேயர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எசன்ஸ் எல்லாமே போட்டு என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே டியூவியாக ப்ளம்பாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்து போட்டாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கணும். பட் நான் இப்போ வந்து நைட் டைமில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. ஸ்கின் கேர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து மேக்கப்பில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரைமர் வந்து நான் சிலிக்கோன் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ இது எனக்கு போர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய கோ டு மேக்கப் லுக் மாதிரி. நான் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட்டு கன்சீலர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலருக்கு நான் வந்துட்டு லாரியலோட கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கோ, பிக்மெண்டேஷன் தெரியுதோ அங்கே மட்டும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக் வந்து ரொம்பவே மினிமலாக இருக்கும். ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப மினிமலாக தெரியும். ஆல்சோ ஸ்கின் லைக் பேஸ் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்பவே லைட்டு கவரேஜ் மாதிரி இருக்கும். உங்களுடைய சீக் சைட்லலாம் உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்பாட் கரெக்ஷன் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற ஏரியாலலாம் உங்களுடைய நேச்சுரல் ஸ்கின் ரிவீல் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்கின் லைக் பேஸ் மாதிரி இருக்கும் இது. ஸோ இதை வந்து ஒரு கன்சிலர் ப்ரஷ் வச்சு நல்லாவே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முக்கியமாக இந்த மாதிரி ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இதை வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நல்லாவே தரவாக செட் பண்ணிக்கிறேன் என்னுடைய என்டையர் ஃபேஸையுமே. ஸோ நீங்கள் கன்சீலர் எங்கே அப்ளை பண்ணிங்களோ அங்கே மட்டும் இதை வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய என்டையர் ஃபேஸ்க்குமே வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். என்டையர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு ஐ மேக்கப்னு பெருசாக நான் எதுவுமே பண்ணிக்க போகிறது கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து மஸ்ட் டு டூ மாதிரி என்னுடைய மேக்கப் ரொட்டீனில் கண்டிப்பாக இது இல்லாமல் நான் வந்துட்டு வெளியில் போக மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் தான் வந்து ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் நான் வந்து திக்காக பிளாக்காக வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு தனியாக டுட்டோரியலும் போட்டிருக்கேன், அதையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ ஷேடோ, ஏதோ ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிங்க் லிப்ஸ் போக போகிறேன் அப்படின்னா பிங்க் ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணிப்பேன், என்னுடைய ப்ளஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். பட் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ரௌன் நியூட் லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோவே நான் வந்து என்னுடைய ஐலைட்ஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். தனித்தனியாக அப்ளை பண்ணாமல் என்னுடைய அப்பர் ஐலைட்ஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயுமே வந்து சேம் கலரே வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா காஜல், ஐலைனர் எதுவுமே நான் வந்து வைக்க போகிறது கிடையாது, டேரெக்டாக எடுத்து மஸ்காராக்கு வந்து போய்க்க போகிறேன். ஸோ மஸ்காராக்கு வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் மஸ்காரா ஒன்று எடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன். நல்லாவே என்னுடைய 2 அப்பர் லேஷஸ்லையுமே வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஐலைனர்லாம் வைக்கல அப்படின்னா நீங்கள் டபுள் கோட், ட்ரிபிள் கோட் மஸ்காரா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அகைன் ஃபேஸ் மேக்கப்பில் வந்துட்டு ப்ளஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவும் வந்து என்னுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்னுடைய ஃபேஸை வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னா தாராளமாக இது இல்லாட்டி ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ப்ரான்சரை விட அதிகமாக ப்ளஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு மிஸ்கலருடைய ப்ளஷ் எடுத்து என்னுடைய 2 சைட் சீக்ஸ்லேயும் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர்லேருந்து ஒரு லிப் க்ரையான் ஒன்று இருக்குது. அதை எடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன். இதோடைய ஷேட் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்னுடைய ஃபேஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நான் என்னுடைய அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல்லரி எல்லாமே நான் போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஹேருக்கு போய்க்க போகிறேன். ஸோ ஹேருக்கு நான் இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸி பன் வந்து யூஸ் பண்ணுவேன் இல்லையா, என்னுடைய ஹேர் வந்து மேக்கப் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் போட்டிருக்க அந்த பன்னையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஹேருக்கு வந்து சீரம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான், லிபானுடைய ஹேர் சீரம், என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ்லேயே வந்து ரன் த்ரூ பண்ணிக்கிறேன். என்னுடைய ஹேரோட லென்ஸில் மட்டும், ஸ்கேல்ப்லாம் போட வேண்டாம். ஸோ லைட்டாக அந்த ஒரு நமக்கு ஒரு ஷைன் அண்டு நல்ல ஒரு ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ரெகுலராக வீடியோஸில் பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு பஃப் போனிடெயில் மாதிரி. இதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு கிளிப் எதுவுமே வந்து தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைட் க்ரிப் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஹேர் பேண்ட் இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய எல்லா ஹேரையுமே வந்து நான் எடுத்து கோம் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு டேங்கிள் இல்லாமல் மாதிரி டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் வந்து என்னுடைய ஹைட்டுக்கு, உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு தேவையோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய போனியை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போடாமல் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு எந்த இடத்துல பஃப் தேவையோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஹேர் பேண்ட் போடுங்க. ஹேர் பேண்ட் போடும்போதுமே வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. முன்னாடி இருக்க பஃப் வந்து அட் த மேக்ஸிமம் கலையாத மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே இன்கேஸ் கலைஞ்சிட்டுனா கூட பரவாயில்ல, நீங்கள் ஹேர் பேண்ட் டை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் பஃப்பை நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த கிளிப்பும் எதுவும் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டே கிளிப் குத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போனிடெயில் போட்டுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் போனிடெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹேரை புல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக பஃப் வந்து நீட்டாக வந்துடும். ஸோ உங்களுடைய ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி பஃப் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்து நீங்கள் இப்போ வச்சுருக்க பஃப்பை வந்து அப்படியே கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போனிடெயில் வந்து நமக்கு யூஸ்வலாகவே ஃப்ரண்ட்டில் இருக்க பஃப் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கீழே ஹேர் வெயிட்டுக்கு இழுத்து நமக்கு ஃப்ரண்ட்டில் பஃப் இல்லாத மாதிரி ஃப்ளாட் ஆகிரும். ஸோ இது அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க அந்த பஃப்பையே நீங்கள் கிளிப் வச்சு 2 கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு தாராளமாக அப்படியே இந்த பஃப் வந்து நிற்கும். உங்களுக்கு எவ்ரிடே பேசிக் ஹேர் ஸ்டைலாக கூட இது வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லா அவுட்ஃபிட்டுமே இது வந்து மேக்ஸிமம் செட் ஆகும். வெஸ்டர்ன், இண்டோ வெஸ்டர்ன், ட்ரெடிஷ்னல் எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆகும். நான் மோஸ்ட்லி எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே வந்து இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து போடுவேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக என்னுடைய ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஹேரையுமே வந்து ஃப்ரண்ட்லலாம் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ அது வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரெட்டியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நான் வந்து த ஸ்கின் ஸ்டோரி அப்படின்ற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் மிஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹேரை செட் பண்ணுறதுக்கு அப்படிலாம் எதுக்குமே இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு நரிஷிங் ஹேர் மிஸ்ட்னு போட்டிருக்கேன். நான் இதை மெயினாக எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய ஃப்ரேக்ரன்ஸ்க்கு நல்ல ஒரு ஹேர் ஸ்ப்ரேவாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், நம்மளுடைய ஹேருக்கு சூப்பராக கொடுக்கும், நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து என்னுடைய ஹேர் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். நான் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஸ்கின் கேர், மேக்கப் அண்ட் ஹேர் ரொட்டீன், நான் ப்ராடக்ட்ஸ் வேணால் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணுவேனே தவிர என்னுடைய ரொட்டீன் வந்து இதுவாக தான் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் நான் வந்துட்டு ஃபவுண்டேஷனும் இது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். டிபெண்டிங் அப்பான் நான் போகிற இடத்த பொறுத்து, எவ்வளோ நேரம் மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கணும், எந்த மாதிரியான கவரேஜ் இருக்கணும் அப்படின்றத பொறுத்து. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னா உங்கள் வீடியோ சஜஷனையும் வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் see you on the next video. Until then, bye bye, take care.